அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஈரானுடைய அந்த மிலிட்டரி கேப்பபிலிட்டிஸ் அப்படின்றத ஒன்றும் இல்லாமல் அழித்து தீர வேண்டும். எந்த விதமான மிசைல் எதுவுமே அங்கே மிச்சம் இருக்கக்கூடாது. அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எந்த ஃபெசிலிட்டியும் இருக்கக்கூடாது. அது வரைக்கும் இந்த யுத்தம் தொடரும். இது வந்து அமெரிக்காவுடைய அப்ஜெக்டிவ். ஈரானை பொறுத்த வரைக்கும் நான் கீழே விழுந்தேன்னா எல்லாரையும் சேர்த்து விழுகிறேன். முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச ஒரு 4 பேரை இழுத்துக்கிறேன். இது அவங்களுடைய அப்ஜெக்டிவ். அதனால தான் நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல அந்த ஆரம்கோ ராஸ்டன் ஒரு ஆயில் ரிஃபைனரி, அதுக்கப்புறம் கட்டாரில் வந்து அவங்களுடைய நேட்டோவுடைய மிகப்பெரிய ஒரு ரேடார் ஸ்டேஷன் இருக்கு. எஸ். அதை நாசம் பண்ணிட்டாங்க. இப்போ டீசாலினேஷன் பிளான்ட் அது எப்போ அட்டாக் பண்ண போறாங்கன்னு தெரியல. ம், ம். பட் இட் இஸ் ஆல்சோ அந்த கிராஸ் ஏர், அது நல்லா தெரியும். ஃபண்டிங் பண்ற ஏர்போர்ட்ஸையும் அட்டாக் பண்ணிட்டாங்க ஃபுல்லா. இல்ல அந்த ஏர்போர்ட் அப்படின்றது வந்து சைனீஸ் இன்டெலிஜென்ஸ். அது ம். வந்து அமெரிக்கன் சிஐஏ ஆப்பரேட்டிவ்ஸ், அங்கே மிலிட்ரி ஹெட்ஸு, அவங்க வந்த இடம் அந்த இன்டெலிஜென்ஸ்லாம் கிடைச்சதுனால இவங்க பண்ணாங்க. கரெக்ட். நீங்க வந்து அங்கே 2000 இடத்துல அடிச்சோம், 3000 இடத்துல அடிச்சோம், 4000 குண்டு போட்டோம் அப்படின் போது அவங்க போடத்தான் செய்வாங்க. என்ன பண்ண முடியும்? இத்தனைக்கும் வந்து பெரும்பாலும் அவங்க வந்து இந்த ரெசிடென்ஷியல் ஏரியாவில் பண்ணல. எங்கெங்கெல்லாம் வந்து அமெரிக்கன் மிலிட்ரி அந்த மாதிரி ஆப்பரேட்டிவ்ஸ் இருக்காங்களோ அந்த இடத்த அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. அடுத்தது முக்கியமாக அவங்கள அந்த ரேடார் சைட்டு, கமாண்ட் சென்டரு, யூஎஸ் பேசஸ், இதைத்தான் அவங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்களா வந்து, அதாவது அமெரிக்கா தரப்பில் அண்ட் அமெரிக்கா வராது, இங்கே இருக்கிற மற்ற நாடுகள் இவங்க தான் ப்ரெஷர் பண்ணணும். ஐயோ எங்களால் தாங்க முடியாது, சண்டையை நிறுத்துங்க அப்படின்னு. ஸோ அந்த அப்ஜெக்டிவ் தான் ஈரான் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு.